ஓகே, ஸோ அப்படி ஒரு பெருமையும் உண்டு. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்ம 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறோம். நம்ம உடல் என்ன இது சோர்வடைஞ்சிருக்கு. காலைல ஒர்க் பண்ண மாதிரி ஈவினிங் ஒர்க் பண்ண முடியல. பாடியோட ஒரு எனர்ஜி லெவல் கம்மியாயிடுச்சு. இந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்றது தான் இந்த எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கக்கூடிய சப்ளிமெண்ட். இது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மாதிரி 6 வகையான விதை அணுக்களும் 40 mg அஸ்வகங்காவும் ஆட் பண்ண சப்ளிமெண்ட் தான் சப்ளிமெண்ட். இதோட வேலை என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டர் அப்படிங்கிற சுரப்பியை அதிகமா சுரக்க வைக்கும். இதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆக்டிவாவே இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண சப்ளிமெண்ட் தான் இந்த எனர்ஜி பூஸ்டர். அதை தாண்டி இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா அதுக்கு krill ஆயில். ஸோ இந்த krill ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, krill அப்படிங்கிறது வந்து ஒரு மீன் வகை. மனிதர்கள் வாழ முடியாத கடல் பகுதியில், அண்டார்டிகா கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு வகை மீன். மீன் மரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மீன்லேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எண்ணெய் தான் இந்த krill ஆயில். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒமேகா 3 லெவலில் பாடியில் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம உடலுக்கு தானாகவே ஒமேகா 3 சொல்லக்கூடிய தன்மை இருக்கா இல்லை, வெளில தான் உட்கொள்ளும். மீன் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, எதுக்காக அப்படின்னா ஒமேகா 3 இம்ப்ரூவ் பண்ணும் பாடியில். அதான் அதுக்கான ரீசன். ஸோ இதை krill ஆயில் அப்படி சப்ளிமெண்ட் தரதால நம்ம இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 உபயோகப்படுது. இன்னைக்கு பழங்கள் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றோமா? ஸோ அந்த பழங்கள்லயே சிறந்த பழம் ஒரு பழத்துல மட்டும் 190 வகையான புரதச்சத்து இருக்கு. ஸோ அந்த பழத்தோட பேர் என்ன அப்படின்னா சி பக்தான். அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் சி பக்தாங்கிற பேர்ல ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சி பக்தாங்கிற ஒரு பழத்துல 190 வகையான புரதச்சத்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல அடிச்சீங்க அப்படின்னா சி பக்தாங்க சூப்பர் ஃப்ரூட்னு காமிக்கும் அந்த ஃப்ரூட்டை. அவளை எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட் உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு புரோட்டீன்ஸையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி மல்டிவிட்டமின்ஸ் கம்மிஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாக்லேட் வடிவில் இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் டேக்கு தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்தியா பல பேருக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெஸ்டீஜ்ல இருந்து ஒரு 5 சப்ளிமெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரோலினா, கடல் பாசி, சமுத்திர பாசி, சுருள் பாசின்னு சொல்லுவாங்க. இது மடகாஸ்கர் கடல் பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை பாசி. ஸோ இந்த சப்ளிமெண்டோட வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை அதிகமாக தரும். நம்ம கார்போஹைட்ரேட் வேணும்னா ஸ்வைஸ் சாப்பிடணும். ஓகே, ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன், உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களுக்கு ஒரு கடத்துக்கு மேல உணவே கிடைக்கல அப்படின்னா அவங்க ஸ்பைரோலா மட்டும் சாப்பிட்றது மூலமா உயிர் வாழ முடியும் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ராக்கெட்ல இங்கேருந்து போறாங்களா? ஸோ இங்கேருந்து வீரர்கள்லாம் மேலே போய் விண்வெளிக்கு போறாங்களா? அவங்க மேலே போய் தோசை, இட்லி, சட்னி, சாம்பார், பீட்சா, பர்கர்லாம் சாப்பிடணும். அவங்க எடுத்துக்க சப்ளிமெண்ட் என்ன? ஸ்பைரோலினா. நீ அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நோனி, வெப்பமண்டல காடுகளில் அதிகமாக விளையும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழம் நோனிங்கிறது. ஸோ நோனி ஜூஸ், நோனி சிறப்பு, பல விதத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் தான் இந்த சப்ளிமெண்ட். இதோட வேலை என்ன அப்படின்னா சொல்லுங்க, தலை முதல் கால் வரை 63 ட்ரில்லியன் செல்கள் இருக்குன்னு. இந்த செல்களுக்கு தேவையான ஒரு உறுதித்தன்மை தரதுதான் நோனியோட வேலை. இந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கான வேலையும் இந்த நோனி தான் பார்க்கும். எளிமையா புரியுதுன்னா, ஒருத்தர் காய்ச்சல் வந்தா ஒரு டேப்லெட் சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா ஒருத்தரோட வாகு உடம்புக்கு என்ன பண்ணும், 2 வேளை டேப்லெட் எடுத்தா காய்ச்சல் சரியாகும். 3ஆவது நபருக்கு 2 வேளை போட்டு கேட்காது, 3ஆவது இன்ஜெக்ஷன் போட்டால் தான் ஃபீவர் ரெடியூஸ் ஆகும், பாடியில் இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை பார்க்கும். இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடல் வாகு வேறு விதமா இருக்கும். அவங்க செல்களுக்கான உறிஞ்சுத்தன்மை கம்மியா இருந்ததுன்னா ஹை டோஸ் கொடுத்து தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அந்த செல்களுக்கு தேவையான உறிஞ்சுத்தன்மையை தான் நோனி. இப்போ நீங்கள் ஏதோ பிரச்சனைக்காக சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நோனி எடுத்தீங்கன்னா ரிசல்ட் குயிக்காக கிடைக்கும். ரிசல்ட் சீக்கிரத்துக்கான சப்போர்ட்டிவ்னஸை நோனி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி ஆலோவேரா, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வெயில் சீசனு, வெயில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ வெயிலில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் பெண்கள் இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கும் நிவாரணியா இந்த ஆலோவேரா இருக்கு. தென் இந்த கொலாஸ்ட்ரம்ங்கிறது என்ன அப்படின்னா தாய்ப்பாலோட சிறந்தது சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த சீம்பாலோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த கொலாஸ்ட்ரம். இது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புக்கு தேவையான புரதச்சத்தும் அதே நேரத்தில் இளமையா இருப்பதற்கான ஒரு சப்ஸ்டன்ஸும் தவிர தான் இந்த கொலாஸ்ட்ரம் வேலை.
ஆம்லா அப்படின்னா என்ன?